அனைவருக்கும் வணக்கம். இப்போது இது நம்ம ஓன் வாய்ஸில் முதல் வீடியோ. இப்போ ஏன் நான் ஓன் வாய்ஸ் ஆரம்பிக்கிறேன்னா, எடுத்த உடனே மிகப்பெரிய ஆள் யார், ராஜேந்திர சோழனும் குட்டி புலி, அவருடைய இடத்த போய் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இடத்த பார்த்தோம்லாம் சொல்லிட முடியாது, சிம்பிள் எக்ஸ்கர்ஷன் வச்சுக்கிங்களேன். தமிழக அரசால் ஏற்று நடத்தப்பட்டது. அது ஏன் நடத்துனாங்கன்றது எனக்கு எப்போவுமே சந்தேகமாக இருக்கும். என்ன சந்தேகம்னா, ஒன்று எக்ஸ்கவேஷன் சைட்டில் போயிட்டு கவர்மெண்ட் வந்து சர்வே பண்ணி ஒரு இடத்த இதுதான் ஒரு மன்னன் வாழ்ந்த மாளிகையாக இருக்கணும் அப்படின்னு அசஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற பட்டா நிலங்கள், மேக்ஸிமம் பாசிபிள் இருக்கிற நிலங்களெல்லாம் மேலும் அகழ்வாராய்ச்சி செஞ்சு அது எவ்வளோ பெரிய மாளிகையாக இருந்துச்சுன்றதை மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருந்தார். தமிழோட புகழ் வந்து இமயம் இல்லை, ஆசியா இல்லை, உலகம் முழுக்க மென்மேலும் பரவி கிடக்கும். இது ஏன் ஒரு கடுகளவு பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப வருஷமாக அப்படியே தேக்கத்தில் வச்சுருக்காங்கன்னு இன்னி வரைக்கும் ஒரு விட தெரியல. பட் கவர்மெண்ட் அதை கவனத்தில் எடுத்து மறுபடியும் அகழ்வாராய்ச்சி செஞ்சால் நமக்கு சங்கத்துக்கு முற்காலம் ஆதிச்சநல்லூர் காலத்தில் வந்த கிரேக்க வணிகர்கள் இவங்கள பற்றின தகவல்களை விட நம்ம இடைக்கால சோழர்களான ராஜேந்திர சோழனோட புகழ்களை மேலும் மேலும் தோண்டி துருவி எடுக்கிறதுல நம்ம அதிகமாக முனைப்பாக இருந்தோம்னாவே நிறைய, ஏன்னா சங்கத்துக்கு முற்காலத்தில் இருந்த நாகரிக வளர்ச்சியை விட இந்த 1000 வருஷத்துக்கு முந்தைய அந்த சோழர்களோட வளர்ச்சி, சோழர்களோட டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ஓரளவுக்கு நம்மக்கிட்ட கோயில்கள்லேயும் செப்பேடுகள்லேயும் ஓலைச்சுவடிகள்லேயும் அங்கே கிடைக்கப்படுது. ஆனால் நம்ம ஒரு ஆராய்ச்சியாளர்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த செப்பேடுகளில் ரிலையபிலிட்டி நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு தெரியல. முதல் ஆதாரமாக கல்வெட்டுகள் எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. இப்போது கல்வெட்டுகளெல்லாம் வந்து இன்டென்ஷனலாக அழிக்கப்படுதா, இல்லை காலப்போக்கில் அரசோட கவனக்குறைவால் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அழிஞ்சு போகுதா, இல்லை அந்த கோயில்களை புனரமைப்பு பண்ணுறன்ற பேரில் இந்த ஹை ப்ரெஷர் வாட்டர்ஸ் வந்து கோயிலில் ஸ்ப்ரே பண்ணுறதுனால கல்வெட்டுகள் சிதிலமடையுதான்னு தெரியல. நாங்கள் ரீசெண்டாக ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி ஒரு யூடியூபர் மூலயமா சில கோயில்களுக்கு போகும்போது, இன்க்ளூடிங் தஞ்சை பெரிய கோயில் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நாங்கள் போன கோயிலில் போய் பார்க்கும்போது அங்கேயுமே சில கல்வெட்டு எழுத்துக்கள்லாம் படிப்படியாக அழிஞ்சிட்டு வருது. ஸோ அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு மேற்படி சயின்டிஃபிக்கலாக என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை அரசு மேற்கொண்டால் நல்லாயிருக்கும். காரணம், தமிழர்களோட ஹைலைட்ஸாக ஆஸ் அண்ட் ரெக்கார்டாக இருக்கிறவர் தான் ராஜராஜ சோழன். அவரை திருட தெலுங்கர்கள் முயற்சி பண்ணுறாங்க, மேற்படி வேற்று மொழி மக்களை முயற்சி பண்ணுறாங்களா இல்லையான்றது இப்போ எனக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் நான் அந்தளவுக்கு ஒன்றும் வரலாறுல மூழ்கி ஆராய்ச்சி பண்ண அளவுக்கு ஆளெல்லாம் இல்லை. ஒரு தஞ்சை பெரிய கோயிலை ஒரு 2-3 முறை தான் விசிட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய அறிவு கேட்டின என்னால் நோட் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் இதுதான். அரசால் சரியாக டாக்குமெண்ட் பண்ணி இன்னமும் மன்னர்களோட புகழை வெளிக்கொண்டு வந்து கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு உத்தேகத்தை ஊட்டும் வகையில் அவர்களுடைய உண்மை வரலாறை எடுத்துரைக்கிற விதமாக இன்னும் கவர்மெண்ட் செயல்படலை அப்படின்றத என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதை நான் திமுக சொல்ல வரல, அதிமுக சொல்ல வரல, வந்திருக்க டிவிக்கே சொல்ல வரல. யாரை பற்றி இதில் சொல்லி என்ன நடக்குது சொல்லுங்கள். இதுவரை ஆண்ட கட்சிகளும் சரி, இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சியும் சரி, இனிமேல் ஆள போகிற கட்சியும் சரி, நம் மொழி மீதும் நம் மக்கள் மீதும் நம் வரலாற்றின் மீதும் அக்கறை இல்லாமல் செயல்படும் பட்சத்தில் தமிழர்கள் எவ்வளவுதான் வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த புகழ் வெளியே கொண்டு வரப்படாமல் போகிறதுனாலே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி மொழி பற்றாற்று கடைசியாக இலக்கிய அறிவும் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. தமிழ்னு பேசினாவே அவங்களெல்லாம் வித்தியாசமாக பார்க்குறாட்டு இருக்கிற ஊரில் உன் ஊர் உன் மொழி அதை பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமாக இருக்குது.
என்ன பண்ண முடியும்? ஒரு படிக்கிற இன்ஸ்டியூட்டில் கூட 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசினதான் ஏன் மதிக்கிறேன்? சரி, இங்கிலீஷ் பிரிட்டிஷ்காரன் வேறு வழி இல்லை, உலகம் பூரா போய் பிடிச்சி தொலைச்சிட்டான், அதனால் அவன் லாங்குவேஜ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்க. எல்லா ஊர்லேயும் மேக்சிமம் நமக்கு தெரிந்த வட்டாரங்கள் எல்லா நாடுகள்லேயும் ஆங்கிலம் வந்து பொதுமொழியாக இருக்குது. காரணம் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தால். ஆனால் அதுக்கு அடுத்து வர வேண்டிய மொழி அவரவர் தாய்மொழி. அந்த தாய்மொழியில் பற்று இல்லாத ஊர் என்றைக்கு இருந்தாலும் அது அந்த மக்கள் பற்றற்ற மக்களுடைய கண்ணெதிரில் அந்த மொழி சிதறடிச்சு உனக்கு பேசி பழக எழுத உன் மொழி இல்லாமல் போகிறதுக்கு நீயே வித்துடுறன்னு தான் நான் சொல்லுவேன். நீ சிபிஎஸ்சியில் படி, ஐசிஎஸ்சியில் படி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே கூட வாழ்ந்து தொலை, அதெல்லாம் முக்கியம் இல்லை. உன் தாய்மொழி இது வரைக்கும், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ படிச்சிருப்ப, முன்னால் எழுத படிக்க தெரியும். இப்போவே சில பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தமிழ் மொழி எழுத படிக்கிறதுல அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. தமிழும் முழுசாக தெரியாது, ஆங்கிலமும் முழுசாக தெரியாது. தெரியும்னு சொல்லி சமாளிப்பான், அவ்வளோதான் சொல்லிக்கலாம். ஆனால் முழுசாக தெரியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அதனால் உன் மொழி நீ முழுசாக கற்றுக்க ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் மற்ற ஆங்கிலம் வேண்டாம்லாம் யாரும் சொல்லலை, அது மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆங்கிலமும் வேண்டும். காரணம், நீ உலகம் தழுவி வாழ வேண்டிய மனுஷன், அதனால் உனக்கு ஆங்கிலம் வேண்டும். நீ இந்திய அளவில் தழுவி வாழணும் அப்படின்னாலும் ஆங்கிலமே போதுமானது தான். நீ ஒரு படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போகிற, இல்லை நார்த் இந்தியன் சைடு போகிறேன்னா படித்தவங்களே நீ மேக்ஸிமம் பேஸ் பண்ண போகிற, ஆங்கிலம் கற்றுக்க போகிற. இல்லை நீ ஒரு குஜராத்தில் போய் தங்கி வேலை செய்கிறேன்னு வச்சுக்கேன், நீ மராத்தி பேசி பழகி, மராத்தியா குஜராத்தியா பேசி பழகி அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளடைவில் மாறிக்க போகிறேன். இல்லை ஒரு மகாராஷ்டிரா ஒரு கொல்கத்தா போகிறேன்னாக்கா பங்களாதேஷி மொழி, வங்காள மொழி போக போக பேசி கற்றுக்க போகிறேன். இல்லை ஹிந்தி பேசுகிற அந்த 4 மாநிலங்களில் ஏதோ ஒரு மாநிலங்களுக்கு போய் வேலை செய்யணுன்னா அந்த மொழியை பேச்சு வழக்கில் பேசி கற்றுக்க போகிறேன். உனக்கு வந்து எழுத்தறிவு தான் வேணும் ஹிந்தியில் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. அதனால் அப்படி ஹிந்தி படித்தாலுமே கூட இங்கிலீஷ் எப்படி அரைகுறையாக பண்ணுறியோ அதே மாதிரி ஹிந்தியும் அரைகுறையாக தான் படிக்க போகிறேன். அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாலாம் ஒன்றும் பேச போகிறதில்ல. எந்த மொழியும் பேச்சு வழக்கம், எழுத்து வழக்கம், வாழ்வியல் நடைமுறையோடு கலந்து வந்தால் மட்டும்தான் அந்த மொழி தெள்ள தெளிவாக பேசப்படும். அப்படி இருக்கும்போது முதல்ல அந்த நடைக்கும் தாய்மொழியில் கவனம் செலுத்து. அதில் உறுதிப்பாடாக இருந்து உன் மொழியை காப்பாற்ற ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடு. அதுக்கப்புறம் உலகம் தழுவி வாழ ஆங்கில மொழியை கற்றுக்க. மற்றபடி தேர்ட் லாங்குவேஜாக மற்ற லாங்குவேஜஸ் நீ படிச்சுக்கிறது அது வேறு விஷயம். சரி, நம்ம எங்கேயோ பேச போய் எங்கெங்கேயோ போய் நிற்கிறோம். ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால சில தடுமாற்றங்கள் இருக்கும், மன்னிச்சுக்கங்க. போக போக நான் மெருகேற்றிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ராஜேந்திர சோழனோட மாளிகை போய் பார்த்தேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதை பார்த்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா நம்ம ஊரில் ஏதோ ஒரு ஏரி குட்டையை வெட்டிட்டு மேற்கொண்டு அதில் தண்ணி வராது, இதுக்கப்புறம் என்ன அதை வெட்டுறது அப்படின்னு விட்டு போயிடுவாங்கள, அந்த மாதிரி சும்மா மேலோட்டமாக நோண்டி அந்த செங்கலெல்லாம் தெரிய வச்சுருக்காங்க. அவ்வளோதான், செங்கல் தெரியுது, சின்ன சின்ன தூண்ணுக்கு வைக்க வச்சுருந்த அந்த பேஸ்மெண்ட் பாறைகள் தெரியுது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் சில கோயில்களில், அப்புறம் அந்த எக்ஸ்கவேஷன் சைட்டில் கிடச்ச சின்ன பொருட்களை பக்கத்துலேயே ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ அந்த மாளிகை மேடு முழுக்க ஆராய்ச்சி பண்ண முடியும்னா அது கேள்விக்குறிது. ஆனால் நிறைய பொதுமக்கள் வந்து அங்கே பட்டா நிலமாக்கியிருக்காங்க. அது எப்படி பட்டா நிலமாச்சு என்ன ஏது எந்த தகவலும் இல்லை இது வரைக்கும். அதனால் இது நம்ம வரலாறு மீண்டெழணும்னா அந்த மக்கள் பெரிய மனசு பண்ணி கீழடியில் நிலத்தை கொடுத்த மாதிரி கொடுத்து நம்ம மன்னரின் புகழை வெளிக்கொண்டு வர முயற்சி பண்ணலாம். இல்லைன்னா அது என்ன சொல்கிறது, என்ன அவ்வளோதான். நம்ம இப்படி கதையாகவும் புத்தகமாகவும் அப்புறம் வந்து
மாற்று மொழியினர் வந்து சோழர்கள் வந்து எம் மொழி சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போக வேண்டியதுதான். ராஜேந்திர சோழன் இறப்புக்கு அப்புறம் குலோத்துங்க சோழர் எப்படி வந்தார், அவர் வந்ததுக்கப்புறம் ஏன் வந்தியத்தேவரோட வாரிசு வந்து இங்கே வந்துச்சு, ஏன் அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழனுக்கு வந்து மகன்கள் இல்லையா? மகன்கள்லாம் போரில் இறந்துருப்பாங்க, 3 பேர் இறந்துட்டாங்க. பட் அவங்களுக்கான மகன்கள் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? அந்த நேரத்தில் அந்த பாலிட்டிக்ஸ் என்னவா இருந்துச்சு? இதெல்லாம் ரெக்கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியல ஏன் குலோத்துங்க சோழன் வரணும், அவர் வந்து ஏன் சுங்கம் தவிர்க்கணும். சுங்கம்னா என்ன? டோல்கேட். நீ தமிழ்நாட்டுக்குள்ளே சோழ தேச எல்லைக்குள்ளே நீ உள்ளே வரணும்னா உனக்கான டோலை நீ கட்டணும். அப்போ இருந்த தங்க நாணயமோ செப்பு நாணயமோ இல்லை சோழர்கள் நாணயங்களோ ஏதோ ஒரு நாணயம் அப்போ ஒரு அமௌண்ட் பே பண்ணி தான் உள்ளே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ நீ உள்ளே வர்றதுக்கு இந்த நாட்டில் நீ இன்வைட் ஆகிறன்னா அதுக்கான வந்து அமௌண்ட்டு இப்போ நீ கட்ட வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்க்கு போகிறீங்க, வேறு கண்ட்ரிஸ்க்கு ஒர்க் பண்ண போகிறீங்க, கனடா போகிறீங்க, இங்கிலாந்து போகிறீங்க, ஃப்ரான்ஸ் போகிறீங்க, ஜெர்மனி போகிறீங்க, ஒர்க் பண்ணவோ படிக்கவோ எங்கேயோ போகிறீங்கன்னா நீங்கள் போகும்போது உங்கள் விசா கிளியரன்ஸில் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு விசா ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் பொருளாதாரத்தை ஈட்ட போவாங்களா போக மாட்டாங்களா செழிப்பான ஊருக்கு? அந்த மாதிரி இந்த சுங்கம் தவிர்த்ததுக்கப்புறம் பெரும்பான்மையான மக்கள் நம்ம ஆந்திர பிரதேச, இப்போதைய ஆந்திர பிரதேச, அப்போதைய தெலுங்கு மொழி சார்ந்த மக்கள் உள்ளே வந்திருக்கலாம். இதனுடைய அசம்சன் தான். நான் எந்த ஒரு வரலாற்று சான்றோடுங்களாம் இதை நான் சொல்லலை. அப்படி இவரோட சுங்கம் தவிர்த்த அந்த செயலால் பல பேர் உள்ளே வந்திருக்கலாம். வியாபாரிகள் இதனால் லாபம் அடைஞ்சிருக்கலாம். ஒருவேளை வியாபாரிகளோட லாபம்தான் மன்னனுக்கு வந்து மேற்கொண்டு பொருளீட்ட பெரிய உதவியாக இருக்கும்னு அவர் நம்பியிருக்கலாம். அதான் நடந்திருக்கலாம். அவங்க எவ்வளோ பெரிய அரசர்கள் அவங்களுக்கு தெரியாத நம்ம தெரிஞ்சிட போகுது. அதனால் பெரும்பான்மையான நம்ம மொழிக்கு சொந்தமில்லாத வேற்று மொழி மக்கள் இங்கே வந்து இங்கே குடியேறி இங்கேயே காலகாலமாக வாழ்ந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதுக்கப்புறம் சோழர்கள் விழுந்து பாண்டியர்கள் போய் அந்த மக்கள் அப்படியே இங்கே நிலைத்து நின்று பாண்டியர்களுக்கு அப்புறம் முகலாயர்கள் வந்து அதுக்கப்புறமும் அந்த மக்கள் இங்கே தான் இருக்காங்க. முகலாயர்கள் போய் நாயக்கர்கள் வந்ததுக்கப்புறம் நாயக்க மன்னர்களோட ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா ஓடி இருக்கு ஆட்சி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெலுங்கு சமூக மக்கள் இங்கே கோல் வச்சு ஆரம்பித்து தமிழ் சமூக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்தள்ளப்பட்டதாக நான் நம்புகிறேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று சார்ந்த மக்கள் அவங்க சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோடய சிறு அறிவு கேட்டின ஒரு விளக்கத்தை என்னால் இதில் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இப்போது அந்த வரிசையில் வந்தவங்க தான் இந்த கட்டபொம்மன், அவங்க வம்சாவழிகள், அப்புறம் சில பாளையக்கார மன்னர்கள், சில நாயக்க மன்னர்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்க சில ஜமீன் வாரிசுகள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ தெலுங்கு மொழியை மறந்துட்டாங்க, எனக்கு தெலுங்கு இல்லை தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என் மொழி மீது பற்றுக்கொண்ட யாவரும் என் மொழிக்கு சொந்தமானவங்க. என் மொழி அழியக்கூடாது அப்படின்னு பாடுபடுற யாராக இருந்தாலும் என் தாய்மொழிக்கு சொந்தமானவர்களே. அவரோட தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், இந்திக்காரர்கள், வடவர்கள் எல்லாம் பிரித்து பார்க்க நான் விரும்பலை. ஆனால் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் ஏதோ ஒன்று சொல்கிறது தானே வச்சுங்களேன். இந்த நம்ம குட்டிப்புலி ராஜேந்திர சோழன் அவர் கிட்டத்தட்ட ஒரு பாதி வாழ்க்கைக்கு மேலேயே சொல்லலாம் போர்க்களத்தில் போர்க்களத்திலே வாழ்ந்தான்னு கூட சொல்லிக்கலாம். ஏன் நீங்கள் வந்து அதிலே காலம் கழிச்சார்னு சொல்கிறீங்க? போர் புரியுது தான் அவருடைய புகழாக அவர் நினச்சிருக்கலாம். எத்தனை எடுத்த தோள்களை கொண்டு வர அந்த மன்னோட போர்களெல்லாம்
எவ்வளோ டாக்குமெண்ட்டாக இருக்குல்ல எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஒரு இந்தியன் நேவியில் ஒரு பெரிய கப்பல் வந்து நம்ம ராஜேந்திர சோழனுடைய பேரில் இருக்கின்றது நம்ம தமிழகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. தெற்காசிய முழுமையும் கட்டியாண்ட ராஜராஜ சோழனோட வாரிசு ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளோ நாட்டையும் பிடிக்க ஒரு புலி உள்ள ஓடி வங்கக்கடலை பூரா பிடிச்சி பார்த்தீங்களா. ராஜேந்திர சோழன் அவரோட அப்பா ராஜராஜ சோழன் சொல்கிற அளவுக்கு ராஜேந்திர சோழன் இங்கே கால் வச்சிருக்காரு. ரெண்டு புளியும் சரி குட்டி புளியும் சரி ஒன்றுக்கு ஒன்று சாதிச்சதில்லைன்னு வச்சுங்களேன். அப்படி நம்ம அண்டை நாட்டில் நம் இன உறவுகளுக்காக போராடி விழுந்த இன்னொரு 3வது புலி மேதகு அவர்கள். மேதகுன்னு சொல்லும் போதே புல்லரிக்குது. அந்த மனுஷனை பேசுகிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்காங்களா எனக்கு தெரியல. எப்படி ஒரு மனுஷன் வந்து அவன் மக்களையும் அந்த மண்ணையும் நேசிச்சிருக்கான்றது அந்த புலிகளோட போராட்டத்தில் தெரியுது. அளவு வேணால் நம்ம ஏன் இவருக்காக போய் சாகணும் அப்படின்னு ஒரு புலி இல்லை ஒரு கரும்புலி நினச்சிருந்தா அந்த போராட்டம் இன்றைக்கி வரலாற்று சிறப்புமிக்க போராட்டமாக அறியப்படாது. இன்னை வரைக்கும் அந்த எங்கள் மேதகுவை பேசிகிட்டு இருக்க எல்லாரும்லாம் ஏன் சொல்கிறது, ஒருத்தர் தான் கத்திக்கிட்டே இருக்கார் மேதகை பற்றி. சிலர்லாம் அரசியலுக்காக தொட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். ஒருத்தர் தான் கத்திக்கிட்டே இருக்கார். அவர் ஒரு நாளைக்கு அதிகாரத்துக்கு வரும்போது என் மொழி காக்கப்படும் நான் நம்புகிறேன். காக்கப்பட்டால் சந்தோஷம். சரி விடுங்க, சும்மா வெறும் வருத்தமாக பேசிகிட்டு இருக்குதான் நினைக்க வேண்டாம். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நடந்து முடிந்தது. இனி என் மொழி காக்க இனி வரும் இளைஞர்கள் போராடுவாங்கன்றதை நம்புகிறேன். இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. என்னால் முடிந்த போராட்டம். ஒரு குடும்பஸ்தனாக குடும்பத்தை தாண்டி நம் குடும்பத்தை ஒழுங்குபடுத்துகிறத தாண்டி என்னால் சமூகத்துக்கு என்ன சேவை பண்ண முடியும்னு நான் நம்புகிறேனோ அதை நான் பண்ணுவேன். ஏன்னா சொசைட்டியும் முக்கியம், குடும்பமும் முக்கியம். குடும்பத்தை மீறி சொசைட்டிக்கு உள்ளே போகிற அளவுக்கு அவனும் மிகப்பெரிய போராளி இல்லை, ஒருத்தர் இல்லை. பார்ப்போம், போராளியாக மாற்றுச்சுன்னா அந்த வாழ்க்கை செம்மையாக இருக்கும். இல்லையா எல்லோரும் மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான். ஒரு நாள் மாறக்கூடிய நிலை வந்தால் மாறுவேன். எனக்கு அந்தளவுக்கு இன்னும் தகுதி வராமல் இருக்கலாம், மாறாமல் இருக்கலாம். தகுதிப்படுத்திக்கிட்டு மாறுவேன். எதுலேயும் போய் சிக்காமல் தன்னைத்தானே அழிச்சிக்காமல் முறையான அரசியல் போராளியாகவோ மக்களுக்கான போராளியாகவோ மாறுவேன். சரியான முறையில் ஒரு நாள் பேச முடியும் போது. சரி, அதை பற்றியெல்லாம் பேசி இப்போது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நாம் இப்போது இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ரிப்பு போகும்போது நம்ம இவங்க இந்த சோழர்கள் இப்படியாப்பட்ட ஆட்களா அப்படின்னு வெறும் சோழர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதை விட பாண்டிய மன்னர்களையும் அங்கங்கே தொட்டுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு தெரியல பாண்டியர்களோட புகழும் சேரர்களோட புகழும் பல்லவர்களோட புகழும் பெருசாக நமக்கு தெரியல. இந்த யூடியூப்பில் வீடியோ போகிறத வச்சும் சில புத்தகங்கள் முன்னே படித்த சில புத்தகங்கள் அதனுடைய அறிவு வச்சு அந்த அடிப்படை அறிவுகளை வச்சு நம்ம எதுவும் பேசுகிறோன்னு வச்சுக்கலாம். இந்த உலகம் உள்ளளவும் புகழ் இருக்கணும், நம்ம தமிழ் புகழ் இருக்கணும்னா நம் மூவேந்தர்களையும் பல்லவர்களையும் நம் தமிழ் வேளிர் மன்னர்களையும் அப்புறம் வந்து கடையெழு வள்ளல்களையும்
இவங்களை பற்றினோட வரலாறு எல்லாம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியாகவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நம் குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இளைய சமுதாயத்துக்கும் கடத்திட்டோம்னா போதும். வரலாறில் எல்லாரையும் புகுந்து கிடக்கு. அதை கொடுத்துட்டோம்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் சுயமாக வாழ கற்றுக்குவான். அவனுக்கு யாரும் வாழ சொல்லித்தரணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் இந்த நியூஸ் பேப்பரில் என்ன தான் போட்டிருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நாங்கள் டூர் போன அந்த ஃபோட்டோஸு, சிற்பங்கள், கல்வெட்டுகள் இதை பற்றியெல்லாம் சில ஃபோட்டோஸ் போட்டு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சது, நம்ம பார்த்தது, நம்ம எடுத்துருக்கோம், போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதில் நம்ம பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க, பிடிக்கலனாலும் ஏற்றுட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி 22/7/2026 புதன்கிழமை. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்ன சுவாரஸ்யமாக இருக்குன்றதை பார்ப்பேன். நியூஸ் பேப்பர் வீடியோவில் காட்டலாமான்னு தெரியல, சைடில் வச்சுருக்கேன். நான் படித்து சொல்கிறேன், சரியாக சொல்கிறேன்னு பாருங்கள். பிரதமர் வீட்டு அருகே போயிட்டு காங்கிரஸ் போராடினாங்களா? அது எப்படி திடீர்னு வந்தீங்க காங்கிரஸு? இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றவங்க தானே போராட்டம் நடத்திருந்தாங்க. திடீர்னு எப்படி காங்கிரஸ் சொல்லணும்னு பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி. சரிப்பா, இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி பிரதமர் ஆகிடலான்னு ஒரு பிளானில் இருக்கீங்க போல். ஏன்னா தமிழர்கள் ஒரு பக்கம் அடிச்சுன்னு இருக்கும்போது எல்லா இராணுவ உதவியும் பண்ணி மக்களை வச்சாச்சு. சரி, இப்போது இந்தியாவில் சில மொழி சார்ந்த மக்கள்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்குமுறை பண்ணி கடைசியாக மொத்தமாக இந்தின்னு மாற்றலான்னு ஒரு பிளானில் இருக்கீங்க போல். பிஜேபி மட்டும் என்ன, அவங்களும் மதசார்பான கட்சி. இவன் மக்களுக்கான கட்சியாக காங்கிரஸ் தமிழ் மக்கள் அழிச்சிட்டானா, அப்புறம் அவன் எப்படி மக்களுக்கான கட்சி? என் வீட்டில் ஒரு பணத்தை போட்டு என் வீட்டில் இருக்கிறவங்கள பணமாக்கிட்டு போயிட்டான். அவன்கிட்ட நான் அப்புறம் மறுபடியும் கைக்கு வைக்கிறது. காங்கிரஸ்ன்னு கேட்டாவே கோவம் வருதியா? காந்தி ஞாபகம் வர மாட்டேன்றாரு, காமராஜர்லாம் மறந்து போயிடுறாரு. அவங்களுடைய சேவை இருக்கும்போது இந்த காங்கிரஸ் இந்த மாதிரி இல்லை. அவங்க ஆக்டிவாக சர்வீஸில் இருக்கும்போது. அவங்க போனதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி காலத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதை எப்படி நாங்கள் மறக்க முடியும்? அப்புறம் காலகாலமாக ஆண்ட கட்சினா மட்டும் மகாத்மா இருந்துட்டார், எங்கள் தாத்தா காமராஜர் இருந்துட்டாருன்றதுக்காகவே நாங்கள் என் மக்கள் நீ பலி கொடுக்க விட்டதை நான் சரின்னு ஏற்றுக்கிட்டு நீ பண்ணுறதெல்லாம் சரின்னு நான் உன்னை போய் சரினான்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் என் இனத்துக்கு பண்ணுற பெரிய துரோகமாக இல்லையா? அது எப்படி தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் தலைவர்களுக்கோ இல்லை காங்கிரஸ் தொண்டர்களுக்கோ ஏன் புரிய மாட்டேன்னு தெரில. உன் வீட்டிலேருந்து ஒரு ஆள் அந்த இலங்கை போரில் செத்துருந்தா தெரியும் அவனோட வலியை வேதனை. என் வீட்டிலேருந்து சாகலைப்பா, ஏன்னா சத்தம் என் வீட்டு ஆள் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே போர்க்காலம்லாம் சொல்ல முடியாது. தமிழ் மக்கள் போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சிலர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி முள்ளிவாய்க்காலில் போய் அடைக்கலம் புகுந்துருந்தாங்க. போர் கைதிகளாக ட்ரீட் பண்ணி கூட அவங்களை கொடுமை பார்த்திங்கன்னா கூட நாங்கள் கொஞ்ச நாள் காயங்களில் மறந்துருக்கோம். தலைவரை பறிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு இன்னும் தலைவர் எங்களுக்கான குலதெய்வமாக நினச்சிக்கிட்டு சரி போ, என் தலைவன் போராடினார் இறந்துட்டார் அப்படின்னு கூட போயிடலாம். லட்சக்கணக்கான மக்கள் உங்களை நம்பி எங்கள் தலைவன் போயிட்டான் தானே அவங்ககிட்ட தான் தஞ்சம் போந்தாங்க. அப்படியாப்பட்ட மக்களை அவங்களால கொத்து குண்டுகள் போட்டு கொள்ள முடியுதுன்னா அப்போ எவ்வளோ வன்மம் கொண்ட மக்களாக நீங்கள் இருந்திருக்கீங்கன்றதை பாருங்கள். அந்த வன்மம் கொண்ட மக்களுக்கு இந்திய இராணுவம் உதவிக்கரம் நீட்டி இந்திய இராணுவத்தாலே சில கொடுமைகள் அங்கே நிகழ்ந்திருக்குன்றதை கேட்கும்போது
எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்கிறது நாங்கள்? இதில் எந்த விதத்தில் எங்களால் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? காங்கிரஸ் பண்ண நல்லதெல்லாம் அந்த இனத்தை அழிச்சதெல்லாம் மறந்து போச்சியா? நல்லதெல்லாம் பண்ணாமலாம் இல்லை, பண்ணியிருக்கேன். என் தலைவர்கள் நல்லவர்கள் அங்கே இருந்த வரைக்கும் நல்லது நடந்துச்சு. அவங்க இல்லை, அவங்க போயிட்டாங்க. என் நாடு அழிக்க நீ துணையாக நின்றுட்டியா இல்லையா ஏதோ ஒரு வகையில்? அப்புறம் எப்படி? சரி, அதை விட்டுரு. உங்களை பற்றி அடுத்த கோவம் வருது. இல்லை தலைப்பு செய்தி வர போட்டுருவாங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாவேக முதல் முறையாக தமிழக பட்ஜெட்டை தாக்கல் செய்தான். தேர்தல் வாக்குறுதி திட்டங்களாக இடம்பெறுமா அப்படின்னு நியூஸ் பேப்பரில் இருக்கிற நம்மக்கிட்ட கொஷின் மார்க், ஜேர்னலிஸ்ட் எல்லாம் நம்மக்கிட்ட கொஷின் மார்க் போடுறோம். ஏன் எங்களுக்குன்னே தெரியும். நீங்கள் நியூஸ் போட்டனா படிச்சுட்டு காலம் விட்டு 4 பேரோட சேர்ந்து அரசியல் பேசிட்டு போடுறோம். சரி, நீ போடுற, நான் படிக்கிற, அவ்வளோதான். கிராம வேலை உறுதி திட்டத்தில் விண்ணப்பிக்கும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலை, கலெக்டர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல். சரி, நம்ம அடுத்த பேஜ் போவோம். பொள்ளாச்சி விதிகளை மீறியதால் நீர்வளத்துறையில் 22 டெண்டர்கள் ரத்து. தமிழக அரசு அதிரடி. பொள்ளாச்சி விதிகள் என்னான்னு தெரியலையா? சரி, அதை பார்ப்போம். முதல்ல நம்ம ஹெட்லைன்ஸாக படிச்சுட்டு போயிடுவோம். அடகு கடை லாபத்தில் பங்கு தருவதாக கூறி முன்னாள் இராணுவ வீரர்களிடம் ரூபாய் 28 லட்சம் மோசடி. எங்கே நடந்திருக்குன்னா வேலூர் காட்பாடியில். பாவீங்களா? ஏன்னா நாங்கள் தான் வேலையேறிட்டு போதுன்னு பார்த்தா அதை வச்சு அடகு கடையில் லாபம் சம்பாச்சுன்னா அவனுக்கு திரண்டான்னு சொல்லி அதை எவ்வளோ நூதனமாக மாற்றிருக்கான் பாருங்கள் வேலூரில். சரியா போச்சு. அடுத்து வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணை ஏற்பு. வாச்சாத்தி என்ன சொல்கிறது? ஆளுங்க வச்சு தான் பெயில் சொல்லணும் வாச்சாத்தி சம்பவம். ஏன்னா அங்கே தானே எல்லா உத்தவர்களும் இருக்காங்க, அவங்க தான் சொல்லணும். தூய சக்தி இல்லை, எல்லா தீய சக்தியோட ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சு நல்லா துவைச்சி க்ளீன் பண்ணி தூய சக்தியாக மாற்றி வச்சுருக்கேன். சரி, அடுத்து வருவோம். படப்பிடிப்பில் விபத்தா, நடிகர் பாலகிருஷ்ணா ஆஸ்பத்திரியில் அனுமதியாகும். அழப்பாரு, தெலுங்கில் ஒரு விஜயகாந்த் மாதிரி வந்தார். நாங்களும் வந்தாலும் பாலையை ட்ரோல் பண்ணும்போதெல்லாம் நானும் உட்காந்து சிரிச்சேன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் அவர் அவங்க அம்மா கேன்சர்லேயே ஏதோ ஒரு நோயில் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க இறந்தாங்கிறதுக்காக அந்த ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இலவசமாக மருத்துவம் கொடுக்குறாங்க. அந்த ஆளோட படங்கள், அந்த வயசு, அவர் பண்ணுற ஸ்டைல், அந்த காலத்துக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, மக்களால் பண்ணியிருக்காங்க. அது இப்போ காமெடியாக பட்டாலும் என் பார்வையில் அவர் செய்கிற சேவைகளை பொறுத்து பார்க்கும்போது எனக்கு அவர் சூப்பர் ஹீரோ தான். ஏன் பண்ண போகிறாரு? நான் தெலுங்கெல்லாம் இல்லைப்பா, தமிழ்காரன். நானும் பாலையா கிண்டல் பண்ணேன். அவரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கில்ட்டாக ஃபீல் ஆச்சு. நம்ம அவரை போயிட்டு நம்ம ட்ரோல் பண்ணதெல்லாம் பார்த்து சிரிச்சிருக்குங்க அப்படின்ட்டு. நல்ல மனுஷன், அவ்வளோதான் ஆயிருக்கு. பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதை எதிர்த்து வழக்கு. முதலமைச்சர் விஜய்க்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப ஹைகோர்ட் உத்தரவு. இது பெரிய கேள்வி. நான் கேட்குறேன், எல்லாருமே நான் பெரிய இந்த ஆள் அந்த ஆள், எனக்கு இவ்வளோ ஃபேம் இருக்குது அவ்வளோ ஃபேம் இருக்குதுன்னு பேசுகிற எல்லாரும் ஒரு சிலர், எல்லாரையும் நான் சொல்ல வரல, யார் நின்றுருக்காங்கன்னா நமக்கு தெரியல. அது ஏன் 2 தொகுதி நிற்கிறீங்க? சரி, 2 தொகுதி நிற்கிற சரி, ஜெயிச்சா அவனால் 2 தொகுதியில் ஆட்சி பண்ண முடியாது, நல்லாவே தெரியும். ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு தொகுதியில் நீ எம்எல்ஏவாக இருந்து ஒரு சேவையை ஆரம்பிக்கணும். அப்போ உனக்கு நம்பிக்கை இல்லைன்றது அங்கே தெரியுதா? 2 தொகுதியில் நிற்கும் போதே உனக்கு ஒரு பயம் இருக்குன்றது தெரியுதா? மக்கள் எங்கே தோக்க வச்சுருவாங்க.
சரி நின்று ஓகே, எலெக்ஷன் நின்று நீ ராஜினாமா பண்ணல. அப்போ அந்த எலெக்ஷன் நடந்த அந்த தொகுதியில் எலெக்ஷன் நடத்த அங்கே இருக்கிற குரூப் 4 குரூப் 2 ஆஃபீஸர்ஸ், அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸு, அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸு, காவலர், 2ஆம் நிலை காவலர்கள், எவ்வளோ பேர் அந்த எலெக்ஷன் நடக்கும்போது சஃபர் ஆகிருப்பாங்க. இதில் வேறவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடணுன்ட்டு தொண்டர்களும் கட்சிக்காரங்களும் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்களுடைய உழைப்பெல்லாம் ஒரே ஒரு நாள் ராஜினாமா பண்ணுறதுல தூக்கி போட்டியாங்க. சரி ஓகே, நீங்கள் என்னென்னா பண்ணிவிட்டு போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த தொகுதியில் எலெக்ஷன் நடந்து ஜெயிச்சல, ராஜினாமா பண்ணல. ஜெயிச்சு ராஜினாமா பண்ண நீ சும்மா இருந்துக்கலாம். நீ தேவையில்லாமல் அங்கே போட்டின்னா அப்போ என்ன பண்ணு, கவர்மெண்ட்டுக்கு செலவான அந்த காசை நீ கட்டி கொடுத்துருப்பா. சிம்பிள் கேள்வி தான். ஏன்னா ஒன் ஆஃப் த பார்ட்னர் நானும் அந்த எலெக்ஷனில். எப்படி சொல்கிறேன்னா, நான் ₹1 ஸ்டாம்ப் வாங்கினதுல ஒரு 5 காசு போயிருக்காது. பட் வரி என்னுடைய காசு அதில் இருக்கும்ல, ₹1 இருக்கும்ல. இந்த இப்போ 8 கோடியோ 10 கோடி மக்கள் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அதில் ₹1 இருக்காது. அங்கே அந்த ₹1 ஷேர் ஹோல்டர்ன்ற உரிமையில் நான் கேட்குறேன், நீ கவர்மெண்ட்டுக்கு அந்த காசை திருப்பி கட்டு. ராஜினாமா பண்ண எல்லோரும். மறுபடியும் ரீஎலெக்ஷன் வச்சாலும் அந்த ரீஎலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவாகுதோ அந்த காசையும் கட்டணும். இதுக்கப்புறம் இந்த ரூல் கொண்டது நல்லாயிருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு அவங்க போட்டியிடக்கூடாது. 20 வருஷம் மீன்ஸ் அடுத்த 4 எலெக்ஷன் தொடர்ந்து அந்த தொகுதியில் அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த தொகுதின்றது மட்டும் இல்லை, இந்த தொகுதியில் ஒரு 4 முறை, தமிழகம் முழுக்க அடுத்து 2 முறை 10 வருஷம் இப்படி தகுதி நீக்கம் படப்படணும் ஒரு ரூலை பாஸ் பண்ணால் யாரும் இந்த 2 தொகுதியில் நிற்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கிறதுக்கு வித்ட்ரா பண்ணிவிட்டு புதுசாக மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு செலவு வைக்கிறது, இதெல்லாம் பண்ண கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நடக்குமா இது? இந்தியாவில் அரசியலமைப்பில் இந்த மாதிரி ஒரு இது இருக்கா? இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கா? இது கொண்டு வரப்படுமா? இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு என்ன சொல்கிறது, இண்டிபெண்ட் பாடி, அது இதெல்லாம் பண்ணுமா? இதெல்லாம் நமக்கு தெரியல. என் மனசுக்கு தோணுதான் நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். சரி, நம்ம நியூஸ் பேப்பருக்கு போவோங்க. அப்புறம் அது வரைக்கும் விட்டு தொலைப்போம். ஜனநாயகன் திரைப்படத்தின் சென்சார் விவகாரத்தில் ஆதாரம் இல்லாததால் எதையும் பேச முடியவில்லை. இயக்குனர் H. வினோத் பரபரப்பு பேட்டி. சரி, சார்ஜ் தீரப்போது இதை பற்றி அப்புறம் பேசுகிறோம். நன்றி, வணக்கம்.